Hi viewers, welcome back. This is Surender. இது என்ன சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல் சீரிஸ். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கும் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கும். நான் பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் ப்ராஜெக்ட்ஸில் யூடியூப்ன்ற ஃபோல்டருக்குள்ளார ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளார நான் இருக்கேன். நான் எல்எஸ் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளார எந்த ஃபைல்ஸும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசணும். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய கூகுள் க்ரோமை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வந்து ஒரு லைட் வெயிட்டான லாங்குவேஜ். அது வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், அதாவது அதுக்கு கம்பைலர் தேவையில்லை, அது வெப் ப்ரௌசரில் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாங்குவேஜ். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் எது பண்ணாலும் சரி, அது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நான் இந்த ஒரு வெப்பேஜுக்கு போய்க்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்மளுடைய கூகுள் தான். நான் இதை இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, மற்றவங்க டுட்டோரியல்ஸோ இல்லை நீங்கள் ஒரு சில அட்வான்ஸ் ஒரு சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து விண்டோஸ் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. விண்டோஸ் ஆப்ஜெக்ட்டு இந்த திஸ்ஸு அதெல்லாம் ரெஃபர் பண்ணும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து விண்டோஸ் ஆப்ஜெக்டை போய் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்கள் ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பீங்க, document.write அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதியிருப்பீங்க. ஆனால் ஏன் அந்த document.write அப்படின்னு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த டுட்டோரியல் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சோல். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, விண்டோஸ் ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்றது ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த குளோபல் ஆப்ஜெக்டுக்குள்ளார இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த குளோபல் ஆப்ஜெக்டுக்குள்ளார இதை பார்த்து பயப்பட தேவையில்ல. இதெல்லாம் இந்த ப்ரௌசருக்கான விஷயங்கள். இந்த ப்ரௌசர் ரெண்டர் ஒழுங்காக அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும், என்னென்ன ஃபார்மேட்லாம் ரெண்டர் ஆகணுமோ அதுக்கான ஒரு விஷயங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதை பற்றி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்னா, நீங்கள் எப்பயுமே document.writeன்னு எழுதுவீங்க எல்லா ஜாவா ஸ்கிரிப்டும். அது ஏன் அப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், மேபி நிறைய பேருக்கு புரியாமல் இருக்காது. அட்வான்ஸ் பிகினர் டெவலப்பர்ஸ்லாம் வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இதில் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்கும், ஆல்ரெடி அது மேலேயே போயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேபி டாக்குமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போங்க. போயிருக்குமா கீழே இருக்குமான்னு தெரியல. இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்காது பொழுது. ஓகே, கீழே வருது பொழுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஐடி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. விண்டோஸ் ஆப்ஜெக்ட்னா இதுதான் விண்டோஸ் ஆப்ஜெக்ட். இந்த விண்டோஸ்னு இருக்குங்களா, விண்டோஸ், இதுதான் விண்டோஸ் ஆப்ஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நீங்கள் ஏன் document.writeன்னு எழுதுவீங்கன்னா, நான் எழுதி காட்டுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்டில் document.writeன்னு எழுதில்லை, இல்லை document.get element by id அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ணாதவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு ஏன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த விண்டோஸ் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்ற ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் எதாக இருந்தாலும் ரைட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் document.object அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிடுறேன். இந்த டாக்குமெண்ட்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த HTML இந்த வெப்பேஜுக்கு தேவையான இந்த HTML எலமெண்ட்லாம் இதில் இருக்கும். இந்த கூகுள் க்ரோமில் என்ன மெட்டா டேக் லிங்க் பண்ணியிருக்காங்களோ, ஸ்கிரிப்ட் டேக் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அது போல் அந்த பாடியில் இந்த பாடியில் இந்த ஐஃப்ரேம் ஏதோ லிங்க் பண்ணியிருக்காங்க, டிவ்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்க எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போது வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டை வந்து
ஈவெண்ட்டுக்காகவும் ஆக்ஷனுக்காகவும் இன்வென்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ வந்து அது சின்ன ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ வந்து எப்போ இன்வென்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 1995 1993 தெரியல. பிரெண்டன் நைக்குன்றவர் இன்வென்ட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக சரி எப்படி சொல்கிறது, ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு, அதாவது ஈவெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாத இடமே இல்லை. ஸோ நீங்கள் அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு எப்படி பண்ணலான்னா, ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டுன்னு, ஸோ அதுக்காக சும்மா சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ். நீங்கள் எப்படி வந்து ரைட் பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் இதுக்குள்ளார இருக்கிற ஒரு இப்போது இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்னா இந்த HTMLன்றது ஒரு நோட் இல்லை எலமெண்ட்னு சொல்லுவாங்க, நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த நோடை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த எல்லா நோடையும் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளார இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை தான் கொரி பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இதுக்குள்ளார இருக்க இப்போது இதில் வந்து ஏதோ ஒன்று ஜஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா கொரி, சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லிக்கங்க, கொரி எப்படி வேணால் உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அப்படி சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், அதில் இருக்க கொரி செலக்டாக பார்த்திங்கன்னா இதில் இருக்க H1 நான் வந்து எடுக்கிறேன். இதில் இருக்க ஏதோ ஒரு H1 டேக் இருக்கும். எப்படியும் கண்டிப்பாக ஒரு வெப் பேஜ்னால் அதுக்கு ஒரு H1 டேக் இருக்கும். இந்த கூகுள் வெப் பேஜ்க்கு ஏதோ ஒரு H1 டேக் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா my H1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்ன சொல்கிறேன்னா my H1 இதோட இன்னர் HTML உங்களுக்கு எப்படி நீங்கள் ஷோ பண்ணுவீங்கன்னா, எப்படி பார்க்கணுன்னா இன்னர் டெக்ஸ்ட்டு இல்லை HTML. நான் எனக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு வேணால், அதில் இருக்க எல்லா HTMLும் வேணும். ஓகேங்களா, இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் இருக்க எல்லா HTMLும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார ஒரு ஆங்கர் டேக் இருக்குது. சரி ஓகேங்களா, இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஏதோ ஒரு HTML அதுக்குள்ளார அந்த H1 ஏதோ ஒரு H1 இருக்குது. அதை ரேண்டமாக எடுத்திருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் இருக்குது. அதுக்கு ஏதோ டைட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளார ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒரு கிராப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதுக்காக கூட இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எலமெண்ட்டில் உங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க அந்த HTML எந்த எலமெண்ட்டோ எந்த நோடோ, இப்போ இந்த H1ன்ற நோடை, அதாவது H1ன்ற நோடை வந்து கிராப் பண்ணி அதோட வேல்யூ இப்போ இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து இன்னர் டாட் எப்படி சொல்கிறேன்னா ஈக்குவல் டு என்ன சொல்கிறேன், ஜஸ்ட்டு வந்து ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னர் HTML வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராப் பண்ணி அதோட வேல்யூவை மாற்றுறதுக்காக இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோடுக்கு போயிடலாம். இது சும்மா டெமோ தான் இது. ஓகே, நான் இதை வந்து இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேப்பில் என்ன சொல்கிறேன்னா இங்கே எந்த ஃபைல்ஸும் இல்லை. ஸோ நான் வந்து index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னுடைய ஃபேவரட் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இவர் தான் என்னுடைய பெஸ்ட்டு பட்டி. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸ்
tutorial. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ. ஆனால் இன்ட்ரோ எப்படி சொல்கிறது, சரி ஓகே ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுருவோமா, சரி வேணாம் இன்ட்ரோனே கொடுத்துருவோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி HTML டாக்குமெண்ட் தான். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புதுசாக எதுவும் தெரியுதாவில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி சொல்கிறது, ஒரு HTML பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ரைட் பண்ணிங்கன்னா ஒரு HTML டேக் உள்ளார ஓகேங்களா. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் இமேஜ்ன்ற பிளகின் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளார நீங்கள் வந்து எப்படி ஒரு ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கிரிப்ட் எப்படி அந்த ஃபைல்குள்ளார யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டுன்ற டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து இங்கே ரைட் பண்ணுறது தான் வந்து இங்கே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சொன்னேன் டாக்குமெண்ட் ஏன் டைப் பண்ணுறேன்னா, இது வந்து அந்த வெப்பேஜுக்கான அந்த ஹோல் டாக்குமெண்ட் இதுக்குள்ளார தான் அந்த எல்லா உங்கள் HTML இந்த ஸ்கிரிப்டு இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக இந்த டாக்குமெண்ட்றது என்னென்னா, இந்த ஹோல் HTML பேஜும் இந்த டாக்குமெண்ட்குள்ளார இருக்கும், இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளார இருக்கும். ஸோ அதனால தான் டாக்குமெண்ட் போடுறீங்க. ஓகேங்களா. டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகேங்களா. என்ன ரைட் பண்ண சொல்கிறீங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே ஹலோ வேர்ல்டு. நோ, நம்ம வந்து எப்பயுமே எப்படி எழுதுனா, ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார் போட்டுக்கலாம். வெல்கம் ஃபார் மை awesome JavaScript fundamentals tutorial. நீங்கள் ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுப்பீங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு என் ப்ரௌசரில் ஆக்சுவலாக ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா, கூகுள் க்ரோமில் text.html ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே தலைவர் ஓப்பன் ஆகிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் ஃபார் மை ஆசம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி தான் வந்து இங்கே ஏன் ரைட்டுன்னு எழுதுனீங்கன்னா அதுக்குள்ளார வந்து ரைட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய க்ரோம் டெவ் டூல்ஸ்க்கு வந்துடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாக்குமெண்ட் ரைட். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தீங்கன்னா எரர் தான் காட்டும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் இங்கே என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ வந்து பைக் கோட் பண்ணா ஏன்னா நான் இங்கே வந்து இதை விட்டுட்டேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் கோட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. இப்போது இதுக்கு இப்படி தான் வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஏன் எழுதுறீங்க உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்டையும் ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ரைட்டுன்றது அதில் இருக்க இன்பில்டு மெத்தடு. ஏன் இங்கே டாட், இன்னொரு விஷயம் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி தான் இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேட்டர் இருக்குது ப்ரோக்ராமிங்கில். இது வந்து டாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் இது எல்லாமே நான் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸில் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரே ஆப்ஜெக்ட் மோரலஸ் ஒன்று தான். அரேவும் ஆப்ஜெக்ட்டும் ஒன்று தான் வச்சுங்களேன். ஸோ இப்போ எப்படி வந்து இது வந்து டாட் ஆப்ரேட்டர், பாக்ஸ் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கர்லி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். அங்கே நீங்கள் என்ன மெத்தட் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரைட்
இப்போது ரைட்டுன்ற மெத்தடு அதில் இருக்க டிஃபால்ட் மெத்தடு ஜாவாஸ்கிரிப்ட் பில்டின் மெத்தடு நான் எதுவுமே பண்ணல. ஸோ அதோட மெத்தடை போட்டுட்டு என்ன வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணுமோ அதை இந்த parenthesisக்குள்ளார பாஸ் பண்ணணும். நான் என்ன பாஸ் பண்ணுறேன் போகிறேன்னா ஹை வியூவர்ஸ் இப்படி வச்சுக்கலாம். சுரேந்தர் always try some crazy ones. some இந்த சென்டென்ஸ் வேல்யூ மீனிங்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. ஓகே கிரேசி ஒன்ஸ். ஓகே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஆல்வேஸ் ட்ரை சம் கிரேசி ஒன்ஸ். அதாவது ஸோ இதுவும் வந்து ஒன்று தான். இது வந்து ரெண்டு ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்து டாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இதை வந்து பாக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஏன் இதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இது கொஞ்சம் ரைட் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இதை வந்து ஹியூமன் ரீடபிளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் டாட் ஆப்ரேட்டர்னா என்ன, பாக்ஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுதான் டாட் ஆப்ரேட்டர், இதுதான் பாக்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. அடுத்த விஷயம் ஜாவாஸ்கிரிப்ட் ஏற்கனவே சொன்னேன், ஒரு HTML க்ரியேட் ஒரு விஷயத்தை எப்படி கிராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு HTML இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு h1 இருக்குது. அதுக்கு வந்து ஐடி என்ன கொடுக்குறேன்னா h1 ஐடி ஆனால் மை h1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா மை h1 டாட் மை h1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஹேஷ் மை h1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. இதுக்கு ஐடி கிளாஸ் கொடுக்குறேன். இதுக்குள்ளார எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஓகேங்களா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்குமெண்ட் இப்போ எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியை வச்சு கிராப் பண்ணுறது ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இப்போ எப்படி வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஐடியே இல்லாமல் எப்படி கிராப் பண்ணுறதுன்னு அந்த எலமெண்ட்டை வந்து எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் போட்டுட்டு இதுக்குள்ளார பில்டின் மெத்தட் தான் இது. கியூரி செலக்டர் கியூரியா எப்படியோ வச்சுங்க. இதில் வந்து என்ன பாஸ் பண்ணுறீங்கன்னா h1 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறீங்க. அதோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ஹை வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து கன்சோல் இது அவுட்புட் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த HTMLக்குள்ளார இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா. இது வந்து எதுவுமே இல்லாமல் அந்த எலமெண்ட்டை வச்சு கிராப் பண்ணுறது. அதாவது அந்த நோடுன்னு சொல்லிங்க இல்லை எலமெண்ட் சொல்லிங்க, அதை வச்சு அந்த எலமெண்ட்டை வாங்கி அதோட வேல்யூவை மட்டும் மாற்றுறது. ஓகேங்களா. அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கே இப்போது வந்து நிறைய h1 இருக்குது, எனக்கு பர்டிகுலராக இந்த ஐடியில் இருக்க அந்த h1க்கு மட்டும் இப்போ மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு h1 போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஐடியை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கிறேன். இன்னொரு h1 போட்டுக்கிறேன். அதுக்குள்ளார இதை போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு h1 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோட என்ன சொல்கிறேன்னா இதோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறேன்னா ஹை வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறேன். ரெண்டாவது வந்து எப்படி வந்து இதை காட்டுறதுக்கு வந்து இதை வந்து என்ன சொல்கிறேன்னா இங்கே பக்கத்தில் வந்து பின்னாடி வந்து என்ன சொல்கிறேன்னா கொரி செலக்டார் அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். கொரி செலக்டார்
இது எதுக்குன்னா சும்மா நம்ம ரெஃபரன்ஸுக்காக இந்த ஹாய் வியூவர்ஸ்ன்றது எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த query selector மெத்தட்லேருந்து வந்துச்சு அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் இங்கேயும் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அது எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் யூஸ் பண்ணால். ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணல. அடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி மேலே யூஸ் பண்ணது தான் query selector. இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் ஐடியை வச்சும் இந்த query selector வச்சே நீங்கள் வந்து ஐடியும் கிளாஸையும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஐடிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, கிளாஸுக்கும் இருக்குது. பட் ஆனால் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம் அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த query selector வச்சு டாட் ஐடி டாட் ஆஷ் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த ஆஷ் எடுத்துடுங்க. அதுக்கு பதிலாக ஐடின்னு வச்சுங்க கடைசியாக. இல்லை h1 ஐடி ஒன்று வந்து ஐடின்னு வச்சுங்க, ஒன்று வந்து வெறும் h1 வச்சுங்க. ஏன்னா இதனால் இதுக்கு முன்னாடி நான் அது மாதிரி இந்த ஆஷ் எதுக்குன்னா இங்கே இந்த ஆஷ் எதுக்குன்னா இந்த ஐடியை போய் ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா மை h1 ஐடி அப்படி அதை ரெஃபர் பண்ணிவிட்டு ஸோ டாட் இன்னர் HTML அதுக்குள்ளார என்ன சொல்கிறேன்னா ஹை வியூவர்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா ஐ எம் ஃப்ரம் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் நான் இதுக்காக இதை பண்ணல. இது எதுக்காக பண்ணேன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி. இது நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமிலியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இங்கே இதுக்காக தான் இதை நான் க்ரியேட் பண்ணேன் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை. ஸோ நான் இங்கே போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஆஷை இங்கே வரக்கூடாது. ஓகேங்களா. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஒரு ஐடியை வச்சு நீங்கள் வந்து இதை எடுப்பீங்க. இப்போது ஒரு கிளாஸ் வச்சு எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். எலமெண்ட் கிடையாது, எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக இது வந்து சப்போர்ட் பண்ணாது நிறைய ப்ரௌசர்ஸில், பழைய ப்ரௌசர்ஸில் ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நானும் இது எப்பயும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக நான் எப்படி கிளாஸை வச்சு செலக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த query selector போட்டுட்டு இங்கே கிளாஸ்னால் டாட் வச்சு மை h1 ஓகேங்களா h1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே டாட் இன்னர் டாட் HTML ஓகேங்களா. இதுக்குள்ளார என்ன சொல்கிறேன்னா ஐ எம் ஃப்ரம் கொஞ்சம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் query selector ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்க. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லுது மறுபடியும் இன்னர் HTML எதுவும் இல்லைன்னு சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி எதனா தப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் ஆனால் லைன் நம்பரோட சொல்லுது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த லைனில் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் 21 அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் h1க்கு பதிலாக hiன்னு போட்டிங்கன்னா தப்பாக தான் இருக்கும். இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் query selector அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஒரு எலமெண்ட்டை வாங்கி அதோட வேல்யூவை நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா. இதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்க்கும் ரவுட்டருக்கு இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதுக்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எலமெண்ட்டை வாங்கி அதோட இதை மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து அதோட கிளிக் பண்ணால் அந்த இதுவாகிறது அந்த அதுக்காக, அதுக்கப்புறம் வந்து உள்ளார இருக்க ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது மாற்றுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோக்கான ஸ்கோப்பு. மற்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பாய்.